உங்கள் எண்ணங்களால உங்களை நோயாளியாக்க முடியும் அப்படின்னா அதே எண்ணங்களால உங்களை முழுமையா குணப்படுத்தவும் முடியும் இல்லையா? நிச்சயமா முடியும். இது மருத்துவ உலகத்தோட அடிப்படைகளையே மாத்துற ஒரு விஷயம். ஆமா. ஏன்னா வழக்கமா நமக்கு ஒரு எலும்பு முறிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா ஆஸ்பத்திரிக்கு போவோம், எக்ஸ்ரே எடுப்போம், மாவுக்கட்டு போடுவோம். இது ரொம்ப நேரடியான ஒரு தீர்வு. பௌதிக ரீதியான ஒரு பிரச்சனைக்கு பௌதிக ரீதியான தீர்வு. ரைட், கரெக்ட். ஆனா மனித மூளை, எண்ணங்கள், அப்புறம் உடல் ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத தொடர்பை பத்தி ஆராயும்போது நம்ம இதுவரைக்கும் நம்பின எல்லாமே தலைகீழா மாறுது. ஆமா, அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். அதான் இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஆழமான உரையாடல்ல டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவரோட ஆராய்ச்சிகள்ல இருந்து கிடைச்ச சில அபாரமான உண்மைகளை தான் அலச போறோம். கண்டிப்பா. மனித மூளை எப்படி வேலை செய்யுது, ஆழ்மனதோட சக்தி என்னன்னு அறிவியல் பூர்வமா பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இன்னைக்கு நம்ம முக்கிய இலக்கு என்னன்னா, உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கே தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆட்டோ பைலட் மோட எப்படி நிறுத்துறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். மிக சரியான தொடக்கம். ஏன்னா மனிதர்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இயங்குதுன்னு நரம்பியல் அறிவியல், அதாவது நியூரோ சயின்ஸ் அடிப்படையில பாத்தீங்கன்னா பல அதிர்ச்சியான உண்மைகள் வெளியே வருது. என்ன மாதிரி உண்மைகள்னு சொல்ல முடியுமா? இப்போ இத உங்களோடவே நினைச்சு பாருங்களேன். ஒரு மனிதருக்கு 35 வயசு ஆகும்போதே அவரோட எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், உணர்ச்சிகள்னு 95% ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம் மாதிரி பதிவாயிடுது. ஒரு நிமிஷம், 35 வயசுக்குள்ள 95% பதிவாயிடுதா? ஆமா, அவரோட ஆழ்மனதுல, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது நிரந்தரமா செட் ஆயிடுது. நம்ம தினமும் காலையில எழுந்து இன்னைக்கு நான் புதுசா ஒண்ணு பண்ண போறேன்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த ரெசல்யூஷன்லாம் எடுப்போம். அது எல்லாமே அந்த வெறும் 5% விழிப்பு நிலையில கான்ஷியஸ் மைண்ட்ல தான் நடக்குது. மீதி இருக்கிற 95% வாழ்க்கை ஏற்கனவே பழகி போன கடந்த காலத்தோட மறுபதிப்பா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது நம்ம ஸ்மார்ட் போன்ல பேக்ரவுண்ட்ல ஓடி பேட்டரியை உறிஞ்சுற ஆப்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா? கரெக்ட். மிக சரியான உதாரணம். அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் உங்களோட பேட்டரியை மட்டும் உறிஞ்சல, உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையே தீர்மானிக்குது. அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள் கூட நம்மளோட சுயமான முடிவுகள் இல்லையா? பெரும்பாலும் இல்ல. இப்போ ஒரு புள்ளி விவரத்தை பாத்தீங்கன்னா, மருத்துவமனைக்கு போற நோயாளிகள்ல 75% மக்கள் உடல் காயங்களால அங்க போறதில்ல. ஓ, வேற எதனால போறாங்க? அவங்க எல்லாரும் உளவியல் அல்லது உணர்ச்சி ரீதியான மன அழுத்தத்தால தான் பாதிக்கப்பட்டு போறாங்க. அதாவது என்ஜினியரிங் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா சைக்கலாஜிக்கல் ஆர் எமோஷனல் ஸ்ட்ரெஸ். 8 to 9 பேர் மன அழுத்தத்தால தான் வியாதி ஆஸ்பத்திரிக்கு போறாங்களா? ஆமா, பரிணாம வளர்ச்சியில ஒரு காட்டுல ஆபத்தான மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க நம்ம உடம்புக்கு ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு அவசர கால அமைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல இதயம் வேகமா துடிக்கும், ரத்தம் தசைக்கு போகும், நம்ம தப்பிச்சு ஓடுவோம். ஆபத்து முடிஞ்சதும் உடல் பழைய நிலைக்கு திரும்பிடும். ரைட்? கரெக்ட். ஆனா இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்மள எந்த மிருகமும் காட்டுல துரத்துறது இல்லையே. அதான் சிக்கலே. மிருகங்கள் துரத்தல, ஆனா ஆபீஸ்ல உங்களுக்கு பிடிக்காத ஒருவரை பார்க்கும் போதோ இல்ல பேங்க் பேலன்ஸை நினைக்கும் போதோ மூளை அதே அவசர கால அமைப்பை தூண்டுது. ஓ, வாட்ஸ்அப்ல ஒரு மோசமான மெசேஜ் படிச்சா கூட உடம்பு அப்படிதான் ரியாக்ட் பண்ணுமா? கண்டிப்பா. அந்த மிருகம் உங்களை துரத்துறதா தான் உடம்பு நம்புது. இந்த சிஸ்டமை தொடர்ந்து பல மாசங்கள், வருஷங்கள்னு ஆன்லயே வச்சிருந்தா உடம்போட சமநிலை சீர்குலைஞ்சு நோய்கள் வருது. அப்போ கோபம், பயம், கவலை இது எல்லாம் நம்ம தொடர்ந்து நினைக்கும்போது நம்ம உடம்பு கார்டிசால், அட்ரினலின் மாதிரி கெமிக்கல்ஸை உற்பத்தி பண்ணுது. சரியா? ஆமா, அந்த மன அழுத்த ரசாயனங்கள் தான் உடம்ப கெடுக்குது. இது கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமாதான் இருக்கு. ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம், மனிதர்கள் தங்களை அறியாமலேயே இந்த எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அது ஒரு வகையான அடிக்ஷன். அது எப்படி சாத்தியம்? யாருமே வேணும்னே கவலையா இருக்க விரும்ப மாட்டாங்களே. யாரும் விழிப்பு நிலையில அப்படி விரும்புறதில்ல. ஆனா உடலியல் ரீதியா, அதாவது பிசியலாஜிக்கலா என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உடம்புக்குள்ள பாயும்போது ஒரு விதமான எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். காலையில குடிக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. காலப்போக்குல உங்க உடம்போட செல்கள்ல ஒரு மாற்றம் நடக்கும். மகிழ்ச்சி, அமைதி மாதிரியான உணர்ச்சிகளை ஏத்துக்கிற ரிசெப்டர்ஸை செல்கள் குறைச்சுக்கும். ஓ, அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸை ஏத்துக்கிற ரிசெப்டார்ஸ் அதிகமாயிடுமா? ஆமா, உங்க செல்களுக்கு இந்த கோவமோ கவலையும் தான் தினசரி உணவா மாறிடுது. அந்த கெமிக்கல்ஸை மறுபடியும் வாங்கறதுக்காகவே தங்களை அறியாம மோசமான உறவுகளையோ பிடிக்காத வேலைகளையோ அவங்க தேடி போவாங்க. இது நிஜமாவே ஒரு செக்மேட் நிலைதான். நம்ம உடம்பு நமக்கு எதிராவே வேலை செய்யுது.
அவங்க எனக்கு வாழ்க்கை பிடிக்கலன்னு புலம்புவாங்க. ஆனா அந்த வாழ்க்கை தர நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு அவங்க செல்கள் அடிமையாகிடுச்சுங்கிறது தான் அறிவியல் உண்மை. சரி, செல்கள் இப்படி அடிமையாயிடுச்சுன்னா இந்த பழைய பழக்கங்களை மாத்துறது ரொம்ப கஷ்டம்னு புரியுது. இத உடைக்க ஏதாவது வழி இருக்கா? இத உடைக்கணும்னா முதல்ல ஒரு அசௌகரியத்தை, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை தாங்கிக்க நீங்க தயாரா இருக்கணும். புதுசா ஒன்னு பண்ணும்போது உடம்புக்கு தெரிஞ்ச பழைய ரசாயனம் கிடைக்காது. அப்போ உடம்பு, ஏய் வழக்கமா நீ இப்ப கவலைப்படுவியே, இப்போ அமைதியா இருக்கியேன்னு மூளைக்கு சிக்னல் அனுப்புமா? ஆமா, அந்த பயம், அந்த அசௌகரியம்தான் மாற்றத்தோட முதல் படி. பழைய நான் அப்படிங்கிற பழக்கத்தை முறியடிக்க மூளை பௌதிக ரீதியா எப்படி மாறுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நரம்பியல் அறிவியலை பத்தி பேசும்போது மூளையில நடக்கிற மாற்றங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த நியூரோ சயின்ஸ் ரூல் ஒன்னு இருக்குமே, ஒன்றாக தூண்டப்படும் நரம்புகள் ஒன்றாக இணைகின்றன. Nerve cells that fire together wire together. நீங்க தொடர்ந்து ஒரே மாதிரி சிந்திக்கும்போது மூளையில இருக்கிற குறிப்பிட்ட நரம்புகள் ஒன்னா வேலை செய்யுது. இத கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த நரம்புகள் தங்களுக்குள்ள ஒரு உறுதியான இணைப்பை ஏற்படுத்திக்குது. இது ஒரு அடர்ந்த காட்டுல தொடர்ந்து ஒரே பாதையில நடக்கிற மாதிரி தான். முதல் முறை நடக்கும்போது கஷ்டமா இருக்கும், அப்புறம் நடக்க நடக்க பாதை சுலபமா மாறிடும், அதானே? கரெக்ட். உங்க கோபமோ கவலையும் மூளையில இப்படிப்பட்ட நிரந்தரமான நெடுஞ்சாலைகளா மாறிடுச்சு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. மூளைக்கு நிஜமா நடக்கிறதுக்கும் கற்பனையா நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, அது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை. அந்த பியானோ ஸ்டடி பத்தி சொன்னீங்களே, எனக்கு அதுல ஒரு பெரிய சந்தேகம். ஒரு செயலை செய்யாம வெறும் கற்பனை பண்றதுனால மூளையில எப்படி பிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்? அது ஒரு அற்புதமான கேள்வி. ஏன்னா இதுதான் அறிவியலோட மிகப்பெரிய திருப்புமுனை. அந்த பியானோ ஸ்டடியில மக்களை 2 குரூப்பா பிரிச்சாங்க. சரி, முதல் குரூப் என்ன பண்ணாங்க? ஒரு குரூப் தினமும் 2 மணி நேரம் 5 நாளைக்கு நிஜமாவே பியானோ வாசிச்சு பழகுனாங்க. அவங்க மூளைய ஸ்கேன் பண்ணப்போ புதிய நரம்பியல் இணைப்புகள் உருவாகி இருந்துச்சு. மூளை புது தசைகளை உருவாக்கி இருந்துச்சு. ஓகே, இது சாதாரணமா நடக்கிறது தானே. ரெண்டாவது குரூப்? 2வது குரூப்புக்கு பியானோவே கொடுக்கல. அவங்க விரல்களை கூட அசைக்கல. ஆனா பியானோ வாசிக்கிறதா மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா கற்பனை மட்டும் பண்ணாங்க. மென்டல் ரிஹர்சல்னு சொல்லுவோம். அவங்க ஒரு பட்டனை கூட நிஜத்துல அழுத்தல. ஒரு பட்டனை கூட அழுத்தல. ஆனா 5 நாள் கழிச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ நிஜமா வாசித்தவங்க மூளையில என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சோ அதே அளவு புதிய இணைப்புகள் இவங்க மூளையிலயும் உருவாகி இருந்துச்சு. வாவ், மூளை நிஜமாவே வாசிச்சுதான் நம்பிடுச்சா? ஆமா, நீங்க ஒரு விஷயத்த எவ்ளோ தீவிரமா கற்பனை செய்றீங்களோ மூளைக்கு அது நிஜமாவே நடக்கிறதா தோணும். மூளையோட முன்பக்க பகுதிக்கு கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்போ ஒருத்தர் தொடர்ந்து தோல்வியை பத்தியோ இல்ல தான் ஒரு நோயாளின்னு கற்பனை செஞ்சுக்கிட்டே இருந்தா மூளை உடம்பு அதுக்கு தயார் பண்ணிடுமா? கண்டிப்பா. ஆனா அதே நேரத்துல நீங்க ஒரு புதிய ஆரோக்கியமான எதிர்காலத்தை மனசுக்குள்ள தொடர்ந்து ஒத்திக்க பார்க்கும்போது அது நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்க உடம்பு அந்த புதிய எதிர்காலத்துல வாழ்றதா நம்ப தொடங்கிடும். நம்ம மூளை கடந்த காலத்தோட பதிவா இல்லாம எதிர்காலத்தோட வரைபடமா மாறிடும், ரைட்? மிகச்சரியா சொன்னீங்க. இது நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது நம்ம அன்றாட வாழ்வுல எப்படி செயல்படுத்துறது? நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கிற கான்ஷியஸ் மைண்டை வச்சு அந்த 95% சப்கான்ஷியஸ் மைண்டோட போராடுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கஷ்டம்தான். உங்க 5% விழிப்பு மனச வச்சுக்கிட்டு ஆழ்மனத மாற்றுறது ஒரு கம்ப்யூட்டரோட ஆபரேட்டிங் சிஸ்டம்க்கு வெளியே நின்னுகிட்டு உள்ள இருக்கிற சாஃப்ட்வேரை மாத்த முயற்சி பண்ற மாதிரி. அப்போ நம்ம அந்த ஓஎஸ்க்கு உள்ள நுழையணுமா? ஆமா, அதுக்கு உங்க மூளையோட அலைவரிசைய, அதாவது பிரெயின் வேவ்ஸ மாத்தணும். நம்ம தீவிரமா சிந்திக்கும்போது மூளை பீட்டா அலைவரிசையில இருக்கும். இந்த நிலையில ஆழ்மனதை ரீச் பண்ண முடியாதா? முடியாது. மூளையோட அலைவரிசைய மெதுவாக்கி ஆல்ஃபா அல்லது தீட்டா அப்படிங்கிற அமைதியான நிலைக்கு கொண்டு வரணும். மெடிடேஷன் இதத்தான் செய்யுது. அப்போ இந்த நிலைக்கு போறதுக்கு இயற்கையாகவே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா? காலையில எழுந்த உடனும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியும் மூளை இயற்கையாவே ஆல்ஃபா தீட்டா நிலையில இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சரியா கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த நேரங்கள்ல விழிப்பு மனசுக்கும் ஆழ்மனதுக்கும் நடுவுல கதவுகள் இயல்பா திறந்திருக்கும். இதுதான் உங்க ஆழ்மனதை ஹேக் செய்ய சிறந்த நேரம். ஹேக்கிங் தி சப்கான்ஷியஸ் நல்லா இருக்கு. ஆனா பெரும்பாலான மக்கள் அந்த பொன்னான நேரத்துல என்ன பண்றாங்க? காலையில முழிச்சதும் முதல் வேலையா போன் எடுத்து வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா, நியூஸ்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. போன்ல இருக்கிற ஒவ்வொரு மெசேஜும் பழைய நினைவுகளை கொண்டு வருமே. ஆமா,
காலையில கண் விழிச்சதும் போனை பார்க்கும்போது உங்களை அறியாமலே உங்க மூளைய அந்த பழைய கடந்த காலத்துக்கே மீண்டும் அழைச்சிட்டு போறீங்க. அதாவது நான் 6 மணிக்கு எழுந்து வாட்ஸ்அப் பார்க்கறது மூலியமா பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடியே 50 பேரோட மன அழுத்தத்தை என் மூளைக்குள்ள டவுன்லோட் பண்ணிக்கிறேன். புதுசா ஒரு நாளை தொடங்குறதுக்கு பதிலா நேத்திலே வாழ தேர்ந்தெடுக்கிறேன். அப்படித்தானே? 100க்கு 100 அதான் நடக்குது. பழைய பழக்கங்களுக்குள்ள நீங்களே உங்களை தள்ளிக்கிறீங்க. அப்போ இதை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? படுக்கையை விட்டு நகர்றதுக்கு முன்னாடியே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட மனிதனா இருக்க போறேன்னு ஒரு தெளிவான நோக்கத்தை உருவாக்குங்க. ஒரு கிளியர் இன்டென்ஷன் செட் பண்ணணும். ஆமா, பழைய கோவத்தை விட்டுட்டு அன்பு, நன்றி மாதிரியான உயர்ந்த உணர்ச்சிகளை, எலிவேட்டட் எமோஷனை உணருங்க. அதோட சேர்த்து மூளைக்கும் இதயத்துக்கும் நடுவுல ஒரு ஒத்திசைவை உருவாக்குறது மிக முக்கியம். ஹார்ட் பிரெயின் கோஹெரன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷம், இந்த ஹார்ட் பிரெயின் கோஹெரன்ஸ் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. மனம் ஒருமுகப்படுறது ஓகே, அதென்ன மூளைக்கும் இதயத்துக்குமான ஒத்திசைவு? ஸ்ட்ரெஸ் வந்தா மூளை குழப்பமான நிலைக்கு போயிடும் இல்லையா? இத ஒரு சிம்பிளான மெட்டஃபார்ல சொல்றேன். உங்க மூளைய ஒரு மிகப்பெரிய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா குழுவா கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு மியூசிக் பேண்ட் மாதிரி. நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது விடிலி வாசிக்கிறவர் ஒரு மியூசிக் வாசிப்பார், ட்ரம்ஸ் அடிக்கிறவர் வேற ஒன்னு வாசிப்பார். எல்லாரும் அவங்களுக்கு தோணுனத முரண்பாடா வாசிப்பாங்க. அது ஒரு பெரிய குழப்பம் இல்லையா? அந்த சத்தம் காதை கிழிக்கும். அதுதான் மூளையோட இன்கோஹெரண்ட் ஸ்டேட். இப்படி இருக்கும்போது மூளையால எந்த ஒரு தெளிவான சிக்னலையும் உடம்புக்கு அனுப்ப முடியாது. அப்போ அந்த ஆர்கெஸ்ட்ராவை எப்படி ஒருமுகப்படுத்துறது? அங்கதான் அந்த ஆர்கெஸ்ட்ராவோட கண்டக்டர் உள்ள வராரு. நீங்க எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீதும் கவனம் செலுத்தாம உங்களை சுத்தி இருக்கிற வெறும் வெட்டவெளிய கவனிக்கும்போது இந்த மாற்றம் நிகழும். வெட்டவெளிய கவனிக்கணுமா? அதுக்கும் மூளைக்கும் என்ன சம்பந்தம்? நாம ஆபத்துல இருக்கும்போது நம்ம கவனம் ரொம்ப கூர்மையா ஒரு புள்ளில தான் குவியும். இது மூளையோட பீட்டா நிலை. ஓ, ஒரு புலி நம்மள துரத்துனா நம்ம கவனம் புலி மேல மட்டும்தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனா நம்ம கவனத்தை விரிவுபடுத்தி வெறும் வெளிய கவனிக்கும்போது நரம்பு மண்டலத்துக்கு ஒரு செய்தி போகுது, சுத்தி எந்த ஆபத்தும் இல்லைன்னு மூளை உணருது. அப்போ உடனே மூளை ரிலாக்ஸ் ஆயிடுமா? ஆமா, மூளையோட அபாய சங்குன்னு சொல்லப்படுற அமிக்டாலா அமைதியாகுது. இப்போ மூளை ஆல்பா நிலைக்கு மாறி எல்லா பகுதிகளும் ஒரே தாளத்துல ஒத்துசைவா செயல்படத் தொடங்குது. தெளிவான மூளையும் அமைதியான இதயமும் இணையும் போது பெரிய சக்தி கிடைக்குது, ரைட்? ஆனா எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மாத்துறது, மூளைய ஆல்பா நிலைக்கு கொண்டு போறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இது நிஜமாவே ஒரு நோயை குணப்படுத்துமா? கண்டிப்பா. இது வெறும் மாயாஜாலம் இல்ல. என்ன, வெறும் கற்பனையாலும் தியானத்தாலும் உடம்போட செல்களை எப்படி பௌதீக ரீதியா மாத்த முடியும்னு சயின்டிஃபிக்கா யோசிக்கிறவங்களுக்கு தோணுமே. இது நிரூபிக்கப்பட்ட அறிவியல். டாக்டர் ஜோ டிஸ்பென்சா குழுவினர் 7 நாள் தியான நிகழ்வுகள்ல சேகரிச்ச டேட்டா உலகத்தையே வியக்க வச்சிருக்கு. அந்த 7 நாள்ல என்ன நடந்துச்சு? தியானம் பண்றவங்களோட ரத்தத்தை டெஸ்ட் பண்ணப்போ 7 நாட்கள்ல 2882 புதிய மெட்டபாலிட்ஸ் உருவாகி இருந்துச்சு. ஒரு நிமிஷம், இந்த மெட்டபாலிட்ஸ்னா என்ன? அத சிம்பிளா சொல்ல முடியுமா? 2000 கவுண்ட் ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுது? மெட்டபாலிட்ஸ், அதாவது வளர்சிதை மாற்றப் பொருட்கள் அப்படிங்கிறது உங்க செல்கள் சுறுசுறுப்பா வேலை செய்யுதுங்கிறதுக்கான வேதியியல் சான்று. இத்தனை புது மெட்டபாலிட்ஸ் உருவாகி இருக்குன்னா உடல் தனக்குள்ள ஒரு புதிய ஃபார்மசிய திறந்திருக்குன்னு அர்த்தம். வாவ், உடம்பே ஒரு மருந்துகமா மாறிடுச்சா? ஆமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடம்புல இல்லாத பல புது கெமிக்கல்ஸ உடம்பு தானாவே உற்பத்தி பண்ணிருக்கு. அவங்க மரபணுக்களோட வெளிப்பாடே, அதாவது ஜீன் எக்ஸ்பிரஷனே முழுமையா மாறிடுச்சு. எந்த வெளியில இருக்கிற மருந்தும் இல்லாம உடம்பே இத பண்ணிருக்கா? 7 நாள்ல மரபணுவே மாறுதுங்கிறதே ஆச்சரியத்தோட உச்சம். இத கேட்கும்போது அந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் நோயால பாதிக்கப்பட்ட வீல் சேர்ல இருந்த பெண்ணோட கதை எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, அந்த கதை மருத்துவ அறிவியலையே உழுக்கணும் ஒண்ணு. அவங்க எப்படி எழுந்து நடந்தாங்க? அந்த பெண் பல வருஷமா வீல் சேர்ல தான் இருந்தாங்க. நரம்பு மண்டலம் முடங்கி போயிருந்துச்சு. தியானத்துல ஆழ்ந்த நிலைக்கு போனப்போதான் அவங்க ஒரு உண்மையை உணர்ந்தாங்க. என்ன உண்மை அது? பல வருஷமா அவங்க தங்களை நேசிக்கவே இல்ல, தான் உடம்பையே வெறுத்திருக்காங்கங்கிற அந்த ஆழ்மன குற்ற உணர்வை கண்டுபிடிச்சாங்க. ஓ, செல்ஃப் ஹேட்ல இருந்திருக்காங்க. ஆமா, அந்த தருணத்துல அந்த வெறுப்ப கைவிட்டு தன்னை முழுமையா மன்னிச்சாங்க. அந்த செகண்ட்ல ஏற்பட்ட உணர்ச்சி பெருக்கு மூளையில இருந்த பழைய இணைப்புகளை துண்டிச்சு மரபணுக்களுக்கு புது சிக்னல் அனுப்பிச்சு. வாவ், உடனே உடம்புல மாற்றம் வந்துச்சா? அவங்க நரம்பு மண்டலம் புது ரசாயனங்களை உற்பத்தி செஞ்சுது. அந்த நிகழ்வோட நடுவுலேயே எல்லார் கண்ணு முன்னாடியும் அவங்க வீல் சேர்ல இருந்து எழுந்து நடந்தாங்க. உணர்ச்சி ரீதியான விடுதலை அவங்க பௌதிக உடலையே மாத்திருச்சு. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம்.
சயின்ஸ் உலகத்துல உடனே இத பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லிடுவாங்களே. அதாவது மனசு நம்புறதுனால வர்ற தற்காலிக மாற்றம்னு சொல்றீங்களா? ஆமா, அது வெறும் தற்செயல் நிகழ்வுன்னு வாதிடலாமே. அந்த வாதத்தை நம்ம டேட்டாவே முறியடிக்குது. ஒரு சாதாரண கிளினிக்கல் ட்ரையல்ல பிளாசிபோ எஃபெக்ட் ஒரு 25% பேருக்கு தான் வேலை செய்யும். ஓகே, ஆனா இந்த மெடிடேஷன்ல இந்த தியான பயிற்சிகள்ல 75லேருந்து 85% பேருக்கு பாசிட்டிவான உடல் மாற்றங்கள் நடந்திருக்கு. 10ல 8 பேருக்கு வேலை செய்யுதுன்னா அது தற்செயல் இல்ல. இதுக்கு ஒரு காசாலிட்டி இருக்கு. உடம்போட நரம்பு மண்டலமே தனக்கான ரசாயனங்களை உருவாக்குதுங்கிறத டேட்டா ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணுது, ரைட்? சரி, தனி மனிதர்களா நமக்குள்ள இந்த ஒத்திசைவை உருவாக்கும் போதே இவ்ளோ மாற்றம் நடக்குது. நிறைய பேர் சேர்ந்து பண்ணா என்ன ஆகும்? அது ஒரு குவாண்டம் பாய்ச்சல்னு தான் சொல்லணும். வாக் ஃபார் தி வேர்ல்ட் அப்படிங்கிற உலகளாவிய நடைபயண தியானம் பத்தி டேட்டா இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து அமைதிக்காக நடக்கும்போது அவங்களோட கூட்டு உணர்வு நிலை சுத்தி இருக்கிற பௌதிக யதார்த்தத்தையே மாத்துது. இதை எப்படி சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்றாங்க? மனசுக்குள்ள நினைக்கிறது வெளியே எப்படி ஒரு பொருளை மாத்தும்? அங்கதான் ரேண்டம் ஈவென்ட் ஜெனரேட்டர் அப்படிங்கிற யந்திரங்கள் வலுது. இந்த மெஷின்ஸ் நாணயத்தை சுண்டி விடுற மாதிரி 0, 1ங்கிற எண்களை உருவாக்கும். சாதாரணமா இது 50-50 சமநிலையில தான் இருக்கும். ஓகே, ரேண்டமா தான் எண்கள் வரும். ஆமா, ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல அமைதியா ஆழ்ந்திருக்கும்போது இந்த மெஷின்ஸ் இயல்பான சமநிலையை இழக்குது. எண்கள் ரேண்டமா வராம ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னை காட்டுது. இது கற்பனைக்கு எட்டாத விஷயமா இருக்கே. நம்ம மூளையும் இதயமும் இணையிற அந்த மின்காந்த அலைகள் நம்ம உடம்ப தாண்டி வெளியே போய் மெஷினோட செயல்பாட்டையே மாத்துதா? நிச்சயமா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இது உண்மையாவே வியப்பு தான். இயந்திரத்தோட கணிதத்தையே மாத்த முடியும்னா நம்ம எதிர்காலத்தை மாத்துறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்க முடியும்? இப்ப நம்ம இந்த ஆழமான உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, இதுவரைக்கும் பேசுனத பார்த்தா ஒரு தெளிவான உண்மை புரியுது. என்னன்னா, உங்களோட எண்ணங்கள் தான் உங்களுக்கான யதார்த்தத்தை உருவாக்குது. நீங்க உங்க உடல்நிலைக்கோ மரபணுக்கோகளோ இல்ல கடந்த கால சூழ்நிலைக்கோ பலியானவர் இல்ல. நீங்க தான் உங்க எதிர்காலத்தை உருவாக்குறவர். கரெக்ட். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை உங்களால கட்டுப்படுத்த முடியாம இருக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத உங்களால 100% கட்டுப்படுத்த முடியும். அறிவுங்கிறது அதை செயல்படுத்தும் போதுதான் உண்மையாவே சக்தியா மாறுது இல்லையா? இது வெறும் தியரி இல்ல, இது ஒரு வாழ்முறை. புதிய எதிர்காலத்தை நீங்களே கற்பனையில ஒவ்வொரு நாளும் ஒத்திகை பார்க்கணும். அசௌகரியங்களை ஏத்துக்கணும். அதனால இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு நேரடி சவால். நாளைக்கு காலையில நீங்க கண் முழிக்கும் போது உங்க கை தானாவே போனை தேடி போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. பழைய பழக்கத்துக்குள்ள மறுபடியும் மாட்டிக்க போறீங்களான்னு யோசிங்க. ஆமா, நேத்திருந்த அதே மன அழுத்த சுழற்சிக்குள்ள போக போறீங்களா? அடுத்தவங்க பிரச்சனைகளை உங்க மூளைக்குள்ள டவுன்லோட் பண்ண போறீங்களா? இல்ல படுக்கையிலேயே ஒரு சில நிமிஷம் அமைதியா இருந்து உங்க புதிய எதிர்காலத்தை உருவாக்க போறீங்களா? அந்த சில நிமிஷங்கள் உங்க அன்றைய நாளை மட்டும் இல்ல, உங்க உடலியலையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. கரெக்ட். இப்போ இத நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொல்ற ஒரு அதிர்ச்சியான உண்மையை நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். நம்ம கண்கள் காதுகள் மூலமா இந்த உலகத்தோட வெறும் 1% குறைவான யதார்த்தத்தை தான் நாம உணர்றோம்னு அவர் சொல்றாரு. அது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. ஆமா, நாம பாக்குற ஒளி கேக்குற சத்தம் எல்லாமே ஒரு சிறு துளிதான். அப்போ உங்களுக்கு தெரியாத உங்க கண்ணுக்கு புலப்படாத அந்த 99% பிரபஞ்சத்துல உங்களுக்காக எந்த பெரிய அற்புதம் காத்துக்கிட்டு இருக்கு? அது ஒரு பெரிய கேள்விதான். உங்க எண்ணங்களால உங்களை நோயாளியாக்க முடியும்னா குணப்படுத்தவும் முடியும்னு தொடங்கின இந்த ஆச்சரியம் இப்போ பிரபஞ்சத்தோட எல்லையற்ற சாத்தியக்கூறுகளுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அந்த 99% அற்புதத்தை ஈர்க்க இன்னைக்கு உங்க மனசை எப்படி மாத்த போறீங்க? சிந்திச்சு பாருங்க.